தற்போது ஒரு அண்மை செய்தி. மதுரையில் தடையை மீறி போராட்டம் நடத்திய குஷ்பு உள்ளிட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அண்ணாமலை பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரையிலிருந்து சென்னை வரை பாஜக மகளிர் அணி பேரணி நடத்தும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுப்பு தெரிவித்திருந்தது. இந்த தடையை மீறி இன்று காலை குஷ்பு தலைமையில் பாஜக மகளிர் அணியினர் போராட்டம் நடத்தினர். தற்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், தற்பொழுது பாஜகவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அங்கு இருக்கக்கூடிய கள தகவலை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். பாஜக மகளிர் அணி மதுரை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தற்சமயம் கண்டன பேரணி என்பது நடைபெற்று வருகிறது. இந்த கண்டன பேரணி என்பது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி என்பவர் பாதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் நேற்று இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு போலீசாரை பொறுத்தவரையில் தடை என்பது விதிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த தடையை மீறி தற்சமயம் இந்த பேரணி என்பது தொடங்கும் என்ற சூழ்நிலையில் அளவுக்கு அதிகமான பாஜகவினர் இன்று ஒன்று திரண்டு தமிழக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பி வந்தனர். இந்த நிலையில் தான் தற்சமயம் குஷ்பும் இங்கு நேரடியாக வருகை தந்து இந்த கண்டன பேரணியில் தொடர்ந்து அவர்களுக்கு திமுக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பியதோடு மட்டுமில்லாமல் பல்வேறு கருத்துக்களிலே தெரிவித்திருந்தார். இதனுடைய அடிப்படையில் தற்சமயம் அவருடைய உரையாடல் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. அவருடைய உரையாடல் நிறைவு பெற்று மேடையில் இருந்து இறங்கிய அடுத்த நிமிடத்தில் தற்சமயம் குஷ்பு அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் போலீசாரால். இதனால் இங்கே இருக்கக்கூடிய ஏராளமான பாஜகவினர் கடுமையான கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். உடனடியான குஷ்பு அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் எனவும், அதாவது தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உரிய பாதுகாப்பு தருவதை தவிர்த்துவிட்டு எங்களை போன்றோரை கைது செய்வது என்பது மிக அநாகரிகமான செயல், நீதிக்கு எதிரான செயல். அதை காரணத்தினால் உடனடியாக குஷ்பு அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோஷத்தையும் எழுப்பி வருகின்றனர். குஷ்புவை பொறுத்தவரையில் மிக அமைதியாக தற்சமயம் அந்த மண்டபத்தில் காவல்துறையினருடன் பாதுகாப்போடு இருந்து வருகிறார். இந்த கண்டன பேரணி என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும், அதாவது பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய அநீதியை எதிர்த்துத்தான் நாங்கள் இது போன்ற போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறோம். உரிய குற்றவாளிகளை கைது செய்யாமல் எங்களை போன்றவர்களை போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை கைது செய்வது என்பது எந்த விதத்தில் நியாயம் என்றும், அதே போல மற்ற மாநிலங்களையும் தமிழகத்தையும் தாங்கள் ஒப்பிடக்கூடாது என்றும், அதே போல கேடி வீராதவன் போன்றவர்களுடைய பிரச்சனை என்பது தனிப்பட்ட பிரச்சனை, அந்த பிரச்சனை தமிழக பிரச்சனையோடு ஒப்பிடக்கூடாது, இது ஒரு மாணவிக்கான பிரச்சனை என்பதை நாம் செய்தியாளரிடம் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இங்கே ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். மற்ற பெண் நிர்வாகிகளை பொறுத்தவரையில் இந்த மண்டபம் அளவு குறைவாக இருக்கிற காரணத்தினால் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இங்கே வரவழைக்கப்பட்டு அவர்களை அங்கே அழைத்து செல்லக்கூடிய எங்கேயுமே எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கப்படவில்ல. அதுக்கு காரணம் எது பேசினாலும் உண்மை மட்டும்தான். தெரியும், அதனால பர்மிஷன் நாங்க பேசுற விஷயம் இன்னைக்கு மக்கள் உண்மைதான் பேசுவாங்க. அதுக்காக என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கறது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக பார்த்து ஒரு பயத்துல உட்கார்ந்து அடுத்த நாள் காலையில் என்னக்கா இவங்க அப்படியே எங்களை பார்த்துட்டு பேச போறாங்க, கேள்வி கேட்க போறாங்க, அந்த பயத்துல இருக்காங்க. என்ன கேள்வி கேட்டாலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கிட்ட ஒரு அப்படிங்கிற பிரச்சனை எங்க இருந்தாலும் இந்த பேரணி நியாயம் கிடைக்கிறது போராட்டம் மதுரையில் தடையை மீறி போராட்டம் நடத்திய குஷ்பு உள்ளிட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து பாஜகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மதுரையிலிருந்து சென்னை வரை பேரணி நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கு காவல்துறை சார்பாக அனுமதி மறுக்கப்பட்டது. அனுமதியை மீறி அவர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் அங்கு கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்பொழுது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஈடுபட்ட ஒரு பிரச்சனைனால தெருவுக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க. இது பிஜேபியோட பிரச்சனை கிடையாது. தமிழகத்துல வாழ்ற ஒவ்வொரு வீட்டோட பிரச்சனை இன்னைக்கு
இங்க இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்கள் கிட்டயும் ஒவ்வொரு ஆண்கள் கிட்டயும் உங்க வீட்டுல ஒரு பெண் குழந்தை இருக்கு, உங்க வீட்டுல பெண்கள் இருக்காங்க, ஒரு தாய் இருக்கு, சகோதரி இருக்கு, மனைவி இருக்கு, உங்க பெண் குழந்தை இருக்கு. நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு உங்க வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை நடந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? நீங்க வந்து பேசாம உட்கார்ந்துட்டு நடந்தது நடக்கட்டும், நம்ம வீட்டுல நடக்கல, பக்கத்து வீட்டுல தான் நடந்திருக்கு, இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல, நம்ம வீட்டுல பிரச்சனை வரும்போது குரல் கொடுக்கலாம். நீங்க அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரையில் தடையை மீறி பாஜகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் கள தகவலை நமது செய்த மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், கள தகவலை பதிவு செய்யலாம். வணக்கம் ராஜ்குமார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுத்ததை அடுத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சியினரும் தங்களது வருத்தத்தையும் எதிர்ப்புகளையும் தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்சமயம் மதுரை மாநகர மகளிர் அணி பாஜக மகளிர் அணி சார்பாக நேற்றைய பொழுது அதாவது பேரணி என்பது நடைபெற இருக்கிறது. அதே காரணத்தினால் மதுரை மாநகர காவல்துறையினர் அனுமதி தர வேண்டும் என்ற கடிதத்தை கொடுத்துள்ளனர். இதனை ஆய்வு செய்து கொண்டிருந்த மதுரை மாநகர காவல்துறையினர் உடனடியாக இந்த பேரணிக்கு தடை என்பதை விதித்திருந்தார்கள். போக்குவரத்துக்கு மிகப்பெரிய இடையூறு ஏற்படக்கூடும் எனவும் அதே போல பொது அமைதிக்கு குந்தரம் விளைவிக்கக்கூடும் என சொல்லி இந்த பேரணிக்கு தடை என்பது விதிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் கூட இதை அறிந்திருந்த பிஜேபியினர் கண்டிப்பாக இந்த போராட்டம் என்பது நடைபெறக்கூடும், மகளிருக்கு அணியின் சார்பாக இந்த போராட்டம் என்பது நடைபெறும். அதே போல கல்லூரி மாணவிக்கு இழைத்த இந்த குற்றம் என்பது மிகப்பெரிய கொடூர குற்றமாக பார்க்கப்படுகிறது. அதை காரணத்தினால் எங்களது பேரணி தொடரும் என்று அறிவித்ததனுடைய அடிப்படையில் தற்சமயம் மதுரை திம்மக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய செல்லத்தம்மன் என்னும் கோயிலுக்கு அருகாமையில் இந்த பேரணி என்பது தொடங்கவிருக்கிறது. இந்த பேரணியில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பாஜக மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை தொடர்ந்து எழுப்பி வந்தனர். இதனையடுத்து குஷ்புவும் இங்கே வருகை தருவதாக தகவல் இருந்தது. சில நிமிடங்கள் கழித்து தற்சமயம் குஷ்புவும் இங்கே வருகை தந்து மேடையில் உரையாற்றி வருகிறார். மேடையில் உரையாற்றி வரக்கூடிய அவர் திமுக என்பது நிச்சயமாக இது போன்ற குற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் பிஜேபி இனிமேலும் பொறுத்து இருக்காது, உரிய நடவடிக்கைகளை எடுக்கும், பல்வேறு போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் என்றும் அதே சமயம் பெண்களுக்கு நீதி கேட்டு போராடக்கூடிய போராட்டத்திற்கு தடை விதிப்பதும் பெண்களை கைது செய்வதும் மிகப்பெரிய அநீதி என்றும் சொல்லியிருக்கிறார். அதே போல தமிழகம் என்றும் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் மிகுந்த மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றனர். இதுபோன்ற அநீதி இனிமேலும் இழைத்தால் நிச்சயமாக பல்வேறு போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று சொல்லி கண்டன கோஷங்களை தமிழக அரசுக்கு எதிராக தொடர்ந்து எடுத்து வருகின்றனர். இந்த சிம்மக்கல் பகுதியில் இருந்து பேரணி நடைபெறுவதற்கு முன்பாகவே தற்சமயம் மேடை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மேடையில் குஷ்பு பேசி வருகிறார். பின்பு பேரணி தொடங்கவிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட இங்கே 300க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தடுப்பு வேலிகள் என்பது 4 புறமும் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடுப்பு வேலிகளை கடந்து இங்கே இருக்கக்கூடிய மகளிர் அணியினர் எந்த விதத்திலும் செல்வதற்கான வாய்ப்பு என்பது கிடையாது. அதே போல இங்கே கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட பேருந்துகள் வரவழைக்கப்பட்டு கைது செய்யக்கூடிய அனைவர்களையும் தனியார் மண்டபத்தில் மாலை 6 மணி வரை அடைத்து வைப்பார்கள் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதே போல 100க்கும் மேற்பட்ட மகளிர் அணியில் தான் தற்சமயம் இருக்கக்கூடிய சூழ்நிலை. நாம் போலீசாரை பார்த்தோமானால் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மதிவாணன், கள தகவலுக்கு நன்றி.